வணக்கம்ங்க. என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. வணக்கம் சார். சார் நீங்கள் இப்போ இங்கே ஜெயஸ்ரீ பயோடெக்லேருந்து பார்த்தீங்கன்னா தேனி நேந்திரன் போன வருஷம் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1400 பிளான்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? ரைட், சூப்பராக நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் கலர் பெயிண்ட் வந்து தனியாக அடித்து வச்சுருக்கீங்க. இதில் எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க சார்? இது காட்டில் நிறைய கோரை இருந்தது, மருந்து அடிச்சனுங்க களைக்கொல்லி. அதில் நம்ம தேனி நேந்திரம் கன்று ஒரு 400 வாழை வறண்டுடுச்சுங்க. ஓகே சார். அதுக்கு அப்போ களைக்கொல்லி அடிச்சதுனால வறண்டுச்சு இல்லைங்களா சார்? ஓகே, அடிச்சதுனால வறண்டுடுச்சுங்க. எஸ் சார். அது ஈக்குவலாக வரதுன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே குவிண்டால் நேந்திரம் போன வருஷம் போட்டிருந்ததுல பெரிய கண்ணை எடுத்து போட்டணுங்க. ஓகே சார், ஓகே சார். போட்டு ஈக்குவலாக அதுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெட்டாயிட்டு இருக்குதுங்க. அது ஒரு வாழை பஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க அதில். ஓகே சார். அது கண்ணு இப்போ நான் வேறு காட்டுக்கு எடுத்து போடையில் குவிண்டால் நேந்திரனும் தேனியும் கலந்துருன்ட்டு அந்த குவிண்டால் நேந்திரனுக்கு பூரா சிவப்பு கலர் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஓ சூப்பர் சார், சூப்பர், அருமையாக பண்ணியிருக்கீங்க. இப்போ சார் என்ன பண்ணிங்க, நம்ம விவசாயிக்கு இதில் மூலம் தெரியப்படுத்துவது என்னவென்றால், இப்போ ஒரு தேனி நேந்திரன் நம்மக்கிட்ட நாற்று வாங்கி போட்டிருந்தாரு. இடையில அந்த தேனி நேந்திரன் களைக்கொல்லி அடித்து பாதிப்பானதுனால குவிண்டால் நேந்திரன் அவர்கிட்டயே நம்ம நாற்று கொடுத்த கண்டு இருந்து அதில் பெரிய கிழங்காக எடுத்து உள்ளே பட்டு நட்டுருக்காரு. ஸோ இதிலிருந்து அந்த விதை முதல் மறுபடி அடுத்து இந்த கிழங்கு விவசாயி எடுத்தாங்கன்னா மறுபடி குவிண்டால் தேனி அப்படி மிக்சிங் ஆகி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விதை முதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இவர் இந்த தேனி நேந்திரன் போட்ட ஃபீல்டில் குவிண்டால் நேந்திரன் போட்ட அந்த தார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இதுலேயே நான் ப்ளூ கலர் பெயிண்ட் நம்ம கம்பெனிக்காக தனியாக செலெக்ஷன் பண்ணி நம்ம மதர் பிளான்ட்டுக்காக தனியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த விவசாயிகள் இதை கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிண்டால் தேனி இந்த மாதிரி மிக்சிங் உள்ளே போடுறப்போ நீங்கள் தனியாக பெயிண்ட் அடித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ட்ரிப் நீங்கள் கிழங்கு எடுத்து போடுறப்போ அந்த மாதிரி மிக்சிங் வராது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. எங்களுடைய தேனி நேந்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் நீங்கள். இது கூட தேனி நேந்திரம் இப்போ எங்கள் பூமிக்கு நல்லா செட் ஆகுதுங்க. எஸ் சார், தேங்க்யூ. ரைட்டுங்க. ஆனால் குவிண்டால் நீங்கள் இதே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குவிண்டால் நேந்திரம் அளவுக்கு இங்கே என்னோட காட்டில் தேனி நேந்திரம் வருதுங்க. தேனி நேந்திரம் பார்த்தீங்கன்னா ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் 25 கிலோ ஆவரேஜ் கொண்டு வர அளவுக்கு வளர்த்திருக்கிறீங்கப்பா. ரைட்டுங்க, நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சார், ஓகே. தேனி நேந்திரனுக்கு ஒரு டோஸ் மருந்து அதிகமாக கொடுக்கணுங்க. ரைட்டுங்க. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கிழங்கு குண்டு தாக்கத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு மருந்து ஜாஸ்தியாக கொடுக்கணுங்க. ஓகே சார், ரைட் சார். நல்லா இருக்குதுங்க, நல்லா பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன போகிறீங்க சார்? மறுபடியும் குவிண்டால் தேனி இந்த வருஷம் தேனி நேந்திரம் பிளான். சரி, வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி மேலும் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மகசூல் அதிக லாபமும் நல்ல விலையும் கிடைக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.